வைஜெயந்தி வந்து இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் இதுவுக்கு காரணம் நான் தான் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு சொல்லிடுறாரு. நீ தான் எப்படியாவது அறிவு வந்துட்டு காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மொத்த பணத்தை வந்துட்டு கொடுக்குறாரு. மீதி பணத்தை நான் அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல இல்லை சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வந்துட்டு நம்ம இவங்களும் பரணியும் வந்துட்டு கொடுத்துட்றாங்க. எப்படி வந்துச்சு என்ன எதுன்னு கேட்க அதெல்லாம் கம்முன்னு இருக்கா சார், நீங்கள் எப்படியாவது அறிவு மீட்டு கொடுத்துணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க, என்ன யாராலேயும் வேலைக்கு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் வந்து இதுவாக சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. ஒரு பக்கம் எப்படி இருக்க, இன்னொரு பக்கம் மறுநாள் கோர்ட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. பணம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கோர்ட் வாசலில் போய் நின்றுட்டுருக்கும்போது இங்கே வந்துட்டு அவங்க அத்தை டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பரணிக்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுடி, ஒரு வண்டியில் வந்துட்டு அறிவு கூட்டிகிட்டு போகிறாங்க, ரத்னா அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காடி, இவடே கலை சொப்பனம் அப்படி பழிச்சிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குடின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது சொல்கிற நீ, அவள் ஏற்கனவே அழுதுட்டுருக்கா, விளக்கு ஏற்றிட்டு விளக்கு அணைஞ்சி பிடிச்சிக்கிட்டு அதிலே பயந்துட்டு வரமாட்டேன்னு சொன்னால் நாங்கள் தான் இது பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி பரணி சொல்கிறாங்க. அவகிட்ட எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டு சரிடி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா வீராவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக புது சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்காரு நம்மளோட சிவபாலன். ஆல் தி பெஸ்ட்டுன்ற மாதிரி எசக்கி சொல்கிறாங்க. அப்புறம் வீரா வந்தோடனே முத்தம் கொடுக்குறது சொல்லி கேட்க அவங்க ஒரே முட்டா திட்டுறாங்க. உடனே சிவபாலன் வந்துட்டு உன்னை காப்பாற்றுக்கு தானே இது பண்ண, இதெல்லாம் உனக்கு இப்போ தெரிஞ்சிச்சுல, அந்த வைஜெயந்தியோட பையன் எவ்வளோ மோசமானவன்ட்டு, அப்பயும் நீ என்னை திட்டிகிட்டு இருக்கல, நீ எத்தனை நாள் திட்டினாலும் நான் உன் பின்னாடியே தாண்டி வருவேன், நீ எப்படி என்னை வந்து இது பண்ணுறன்றதை நானும் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாகவே சொல்லி விட்டுறாரு. சூப்பருன்னு அவங்க அண்ணனும் அண்ணியும் பாராட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அறிவு வராரு. அறிவு பார்த்தோன்னே ஓடுறாங்க. நம்ம ரத்தம் ஓடி போய் பேசுகிறதுக்கு போக அதனால் பேச விட்டு சண்முகம் சொல்ல அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் கேஸை விசாரிக்கிறாங்க. இவங்க வக்கீலும் வாதாடுறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்லிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் கட்சிக்காரரே வந்துட்டு ஒரு வேளை இந்த கொலையை பண்ணியிருப்பாரோன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காசு கொடுத்துட்டு வந்தோன்னா வைஜெயந்தி வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யணுன்ட்டு ஃபோன் பண்ணி மிரட்டி விட்டுறாங்க. அதனால் அவருமே மாற்றிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சண்முகம் செம்ம கடுப்பாயிடுறாரு. அப்புறம் ஜட்ஜாக வந்துக்கிறவங்ககிட்ட மேடம் என்னோட மச்சானுக்காக நானே வந்துட்டு வாதாடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க.